நீங்கள் வாழும் வரை இந்த உலகத்துக்கு நீங்கள் கிரீடமாக இருங்கள். நம் வாழ்க்கையில் நமக்கு எது மேன்மைனா நம்முடைய பெற்றோர்கள் தான். நம்ம இந்த உலகத்தில் சிறந்ததை சொல்ல வேண்டுமானால் நானும் சிறந்ததை கடைபிடிக்க வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டுமானால் நான் நற்செய்தியை கடைபிடிக்க வேண்டும். இந்த வாரம் அந்த சாயந்தரம் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சொல்ல வேண்டிய நற்செய்தி உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஏன்னா நம்ம நம்புறோம் இல்லையா, நான் பிதாவினுடைய இருதயத்தோடு இருக்கிறதுனால அங்கே போய் சொல்ல வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஞான மார்க்கத்தை எனக்கு போதிச்சிங்க இல்லையா, நான் ஞான மார்க்கத்தை போதிப்பேன். நீங்கள் அறிவை உணர்த்துனீங்க, நான் அறிவை உணர்த்துவேன். நீங்கள் நீதியின் பாதையில் நடத்துறதுனால நான் நீதியின் பாதையில் நடத்துவேன். ஏன்னா என் பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போல நான் இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ஒரு வசனம் அழகாக ரோமர் சொல்லும், இவர் எவ்வளவு வேணும் தன் சகோதரருக்கு ஒப்பாக இருக்க வேண்டியதுன்னு ஒரு வசனம் இருக்கும். பிதாவினுடைய சாயலாய் வந்தார், பிதாவுக்கு அப்புறம் இயேசு தான். ஆனால் ஏன்ட்ட வரும்போது சொல்றாரு, வசனம் சொல்லுது, இவர் எவ்வளவு வேணும் எனக்கு சகோதரராக இருக்க வேண்டி இருந்துச்சான். அவர் என்னோட எனக்கு ஒரு மாடலாகவே இருக்க வேண்டியது இருந்துச்சு. இதுதாங்க மேன்மை. நம்ம வந்து ஒரு விஷயத்தை கடைபிடிக்கலைன்னா இந்த உலகத்திற்கு கடைபிடிச்சு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நான் தானே, அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்மளை தாண்டி வேற ஒருத்தரங்க பண்ணிட்டு இருப்பாரு. இன்னையில நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நான் மேன்மை, என் கம்பெனியில் நான் மேன்மை, என் வேலை செய்கிற இடத்துல நான் மேன்மை, என்ன ஊழிய செய்கிற இடத்துல ஊழியத்தில் நான் மேன்மை, என் பிள்ளைகளுக்கு நான் மேன்மை, என் பயணங்களில் நான் மேன்மை. என்கிட்ட இந்த உலகம் விரும்புறது எதுவுமே இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் விரும்புகிற வார்த்தை என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற வார்த்தை என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்கிட்ட இருக்கிறீங்க ஆண்டவரே.